Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேக்ஸ் டாபிக்ல இருந்து சுற்றளவு, பரப்பளவு மற்றும் கொள்ளளவு அதனுடைய ரிலேட்டட் சம்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு. கடிகாரத்தின் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு பாருங்க எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றதுன்னு. இப்போ பாருங்க கடிகாரம் மட்டும் சுற்றளவு கேட்டுருக்காங்க. அப்போ பாருங்க 2πr நம்ம ஃபார்முலா தெரியும். பாருங்க 2 இன்ட்டு என்னுடைய 5 வேல்யூஸ் 22/7, ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 56 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து 8 டைம்ஸ் வரும். அப்போ பாருங்க 2 இன்ட்டு 22 வந்து 44. நெக்ஸ்ட் இது 8 இருக்கு. அப்போ பாருங்க இது மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கு 4 8s are 32, 2 remaining 3, 4 8s are 32 plus 3 இருக்கனால அப்போ 35 இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கு 352 என்ன இருக்கு மில்லிமீட்டர் இருக்கு. அப்போ மில்லிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா, சுற்றளவு தான் கிடைக்கிறாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து அதாவது எவ்வளவு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க 352 மில்லிமீட்டர். அப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இருக்கு. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த வண்டியோட சக்கரத்தை ஆரம் இருக்கு 77 சென்டிமீட்டர் இருக்கு. அவங்க சுற்றும் போது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க அப்படி சுற்றி வரும்போது வந்து அதுக்கு சேம் ஃபார்முலா தான் 2πr. பாருங்க 2 இன்ட்டு 20/7. நெக்ஸ்ட் ரேடியஸ் வந்து வேல்யூஸ் என்ன இருக்கு பாருங்க 77 இருக்கு. அப்போ இது 1 டைம்ஸ் இது 11 டைம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4 4 கிடைக்கும். அப்போ 4 4 இன்ட்டு 11 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க இது மல்டிப்ளை பண்ணனுக்கு 44 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 44 அப்போ 484 கிடைக்கும். அப்போ இதனுடைய சுற்றளவு வந்து 484 இருக்கு. அவங்க எத்தனை டைம்ஸ் வந்து சுத்துன்னு சொல்லியிருக்காங்க 35 டைம்ஸ் வந்து சுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க 35 டைம்ஸ் வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம். பாருங்க 484 இன்ட்டு 35 பண்ணும்போது 3 4s are அந்த 5 4s are 20 remaining 2. நெக்ஸ்ட் 5 8s are 40 42. நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் 5 4s are 20 24. நெக்ஸ்ட் பாருங்க இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு 3 4s are 12 remaining 1. 3 8s are 24 25 5 remaining 2. நெக்ஸ்ட் பாருங்க 3 4s are 12. அப்போ இங்க என்ன இருக்கு செக் பண்ணிக்கோங்க. 3 4s are 12, இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. அப்போ 14. நெக்ஸ்ட் பாருங்க செக் பண்ணும்போது என்ன இருக்கு 0 4 9 6 1 இருக்கு. அப்போ 16940 தான் ஆன்சர். அப்போ பாருங்க எங்க இருக்கு நமக்கு ஆன்சர் இங்க இருக்கு 16940 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அப்போ அதனால அது சுற்றளவு பேஸ் இருக்கு. சரிங்களா, அதற்கு 1 மீட்டருக்கு ரூபாய் 12 செலவாகும். பட் அவங்ககிட்ட எவ்வளவு மணி இருக்கு 30,000 ரூபாய் இருக்கு எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பாருங்க இந்த கொஸ்டின் வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2πr. நெக்ஸ்ட் பாருங்க ரேடியஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன இருக்கு 420 இருக்கு. பாருங்க 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 420. நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து 1 டைம்ஸ் இது வந்து 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ 60 இருக்கு. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணும்போது 4 4 வரும், இது 60 வரும். இப்போ பாருங்க 4 4 இன்ட்டு 60 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க 4 இன்ட்டு 6 வந்து மல்டிப்ளை பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க 4 6 are 24 4 remaining 2. நெக்ஸ்ட் 4 6 are 24. அப்போ நெக்ஸ்ட் 26 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ 0 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க 1 மீட்டருக்கு வந்து எவ்வளவு ஆகும் சொல்லிக்கிறாங்க 12 rupees. அப்போ பாருங்க இது ஃபுல்லா அந்த பெரிமீட்டர். சரிங்களா, இந்த பெரிமீட்டருக்கு 12 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க 0 2 4s are 8 2 6 are 12 remaining 1 2 2s are 4. நெக்ஸ்ட் 1 இருக்கா 5. நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் தான் வரும். அப்ப பாருங்க 2 2 6 4 0. அப்ப பாருங்க ஃபைனல் என்ன இருக்கு ஆன்சர் 0 8 6. இங்க 3 6 plus 5 வந்து என்ன இருக்கும் 11 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு. அப்ப 3. இப்போ பாருங்க அவங்க கிட்ட மணி வந்து அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 30,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 31,680 rupees இருக்கு. அப்போ பாரு
30,000 அதாவது 31,680 rupees 30,000 சப்ரா பண்ணா 1680 தான் வரும் சரிங்களா. அதாவது 1680 rupees தான் இருக்கும். அப்போ பாருங்க நம்மளுடைய ஆன்சர் வந்து இங்க இருக்கு டி. அப்போ நம்மளுக்கு தேவையான ரூபாய் வந்து எவ்வளவு கேட்டுக்கிறாங்க ஃபைனலா 1680 தான். முள்வேலி அமைக்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும்னா அப்போ 1680 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் பாருங்க 4th கொஸ்டின். கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தகடை 4 சம பாகங்களாக பிரிக்கிறார். அதன் ஒரு கால்வட்ட தகட்டின் சுற்றளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இப்போ பாருங்க ஒரு வட்டத்தகடு இருக்கு, இது 4 பிரிக்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. இதுவும் 14 இதுவும் 14 தான் இருக்கும். அப்போ இந்த கால்வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அப்போ பாருங்க ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த வட்ட கோணத்தின் வில்லின் கோணம் வந்து இதனுடைய பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து 2πr d இருக்கு சரிங்களா. அப்போ 2πr வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா. பாருங்க சுற்றளவு வந்து 2πr. அப்போ இங்க என்ன இருக்கு 4 இருக்கு 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்குதுல. அப்போ நான் 4 டிவைட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்க இது சிம்பிளி பண்ண இது 1 டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ 5r divided by 2 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 5 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு 22 divided by 7 நமக்கு ஆல்ரெடி தெரியும். 22 divided by 7 into ரேடியஸ் என்ன இருக்கு பாருங்க. ரேடியஸ் ஓட வேல்யூஸ் வந்து 14 கொடுத்திருக்காங்க. அப்போ 14 வந்து யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் பாருங்க. இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க 2 into 2 பண்ணும்போது என்ன இருக்கு 44 கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் நமக்கு பாருங்க இந்த டிவைட் 2 இருக்கு, அந்த டிவைட் 2 வந்து யூஸ் பண்ணும்போது ஃபைனலா இதனுடைய வட்ட கோணத்தின் பகுதியின் சுற்றளவு வந்து என்ன கிடைக்குது 22 கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க அவங்க இதனுடைய ஏரியாவுடைய பரப்பளவு தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அதாவது அதன் ஒரு கால் வட்ட தகட்டின் சுற்றளவு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதனுடைய சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த வில்லின் கோணம் பரப்பளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதையும் ஆட் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் கிடைக்கும். அப்ப பாருங்க 22 plus 14 plus 14 நெக்ஸ்ட் பாருங்க 20 30 40 இங்க 44 48 50 இருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன இருக்கு 50 தான் கிடைச்சிருக்கு. அப்போ பாருங்க அதோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கு 50 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க 5th கொஸ்டின் இருக்கு படத்தின் சுற்றளவு கண்டுபிடி. அதாவது இந்த டயகிராமுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க இந்த டயகிராம் என்ன இருக்கு என்னுடைய லென்த் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கு, என்னுடைய லென்த் என்ன இருக்கு 7 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்க இது என்ன இல்லை சுற்றளவு தான் இருக்கு. அப்போ பாருங்க சுற்றளவு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பெரிய செமி சர்க்கிளுக்கு 1/2 5d எழுதலாம் இன்ட்டு பிளஸ் நெக்ஸ்ட் பாருங்க 1/2 5d. d means diameter சரிங்களா. அப்ப பாருங்க 1/2 22 divided by 7. நெக்ஸ்ட் diameter வந்து பெரிய சர்க்கிள் பெரிய செமி சர்க்கிள் என்ன பாருங்க 14 இருக்கு into 14 பிளஸ் நெக்ஸ்ட் 1/2 இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 22 divided by 7 into இதனுடைய சின்ன செமி சர்க்கிளுக்கு வந்து 7 இருக்கு. அப்போ 7 இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இது கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். இங்க 11 டைம்ஸ் இருக்கும். இது கேன்சல் ஆயிடுச்சுனா 2 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது கேன்சல் ஆயிடும். அப்போ பாருங்க ஃபைனல் என்ன இருக்கு 22 plus 11 இருக்கு. இப்போ பாருங்க இது வந்து ஆல்ரெடி இது 22னா இதுவும் சேம்னா இருக்கும் 22 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது 11னா இதுவும் 11 தான் இருக்கும். அப்ப பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்குது 3 இருக்கு. அகைன் ஒரு 3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கு 66 கிடைக்குது. அப்போ பாருங்க 66 சென்டிமீட்டர். அப்போ பாருங்க ஃபைனலா படத்தின் சுற்றளவுக்கு ஆன்சர் வந்து 66 சென்டிமீட்டர் இதுதான் சரிங்களா. 6th கொஸ்டின் பாருங்க ஒரு வட்டத்தின் சுற்றளவு 1760 சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் மற்றும் அதன் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க வட்டத்தின் சுற்றளவுக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 1760 சரிங்களா. 1760 ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் 5d தெரியும் சரிங்களா. வட்டத்தின் சுற்றளவு 2πr பதிலா 5d எழுதலாம். இப்போ பாருங்க நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆரம் தான் விட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நான் டயமீட்டர் சால்வ் பண்ண போறேன். பாருங்க 1760 into 22/7 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா போனா 7/22 ஆயிடும் சரிங்களா. அப்ப 7/22 நெக்ஸ்ட் இங்க டயமீட்டர் இருக்கும். இப்போ பாருங்க இது சிம்பிளி பண்ண இருக்கு, இது வந்து 11 டைம்ஸ் இருக்கும். இது கேன்சல் பண்ணா 1760 2 ஆல இது பண்ணா என்ன இருக்கு பாருங்க 8 ரிமைனிங் 880 இருக்கு சரிங்களா. இங்க 880 இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து 1 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் இருக்கும். அப்ப இங்க 80 இருக்கு. அப்போ பாருங்க 80 into 7 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 8s are 2 7 8s are 56
அப்போது 56 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது நம்ம டயாமீட்டர் வேல்யூஸ் என்ன இருக்குது, 560 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஸ்டின் நல்லா லெசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, விட்டம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ விட்டத்தில் ஃபஸ்ட்டு அப்போயுமே ஆப்ஷன் என்ன இருக்குது, விட்டம். நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்குது, 560 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 560 சென்டிமீட்டர் வரும்போது இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க விட்டம் கேட்டுக்கலாம், விட்டம். சப்போஸ் ஆறுனா இதில் பாதி தான் ஆறும். அப்போ பாருங்கள், இது 280 வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், இதனுடைய ஆன்சர் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு. இதனுடைய டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம சேம் ப்ராசஸ் தான். 5D, 5ஓட வேல்யூஸ் 22/7. டயமீட்டர் என்ன இருக்குங்க, 1.4 இருக்குது. அப்போ 1.4 பண்ணும்போது என்ன இருக்குது, 0.2 கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 22 × 0.2 பண்ணும்போது 22 × 0.2 பண்ணும்போது 2 2s are 4, next 2 2s are 4, next 0 மல்டிபிள் பண்ணும்போது சேம் ஆன்சர் வரும். அப்போ பாருங்க 0.44. இங்கே 1 டெசிமல் இருக்குன்னா 1 டெசிமல். அப்போ பாருங்க 4.4 இருக்கு. சரிங்களா? அப்போ 4.4 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 150 முறை சுழலும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 150 முறை சுழலும் போதுனா இதை மல்டிபிளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 4 × முன்னாடி 150 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 4 × 5 வந்து 20, ரிமைனிங் 2, 4 1s are 4, அப்போ 6 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 0 வந்து விட்டுருங்க, ஃபைனல் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் 4னா சேம் இதாக வரும். இங்கே பாருங்கள், இந்த 0 வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 0க்கு இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், இங்கே 1 டெசிமல் இருக்குது. அந்த 4.4 பதில் இங்கே ஒரு டாட் வச்சா கேன்சல் ஆகிடும். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன இருக்குது, 660 இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த கடக்கம் தொலைவு வந்து 660 மீட்டர். அப்போ பாருங்கள், இதுதான் ஆன்சர், 660 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 63 ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவில் ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வெளி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்கு ஆகும் மொத்த செலவை கணக்கெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. பாருங்க, அதனுடைய வட்ட வடிவில் ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தினுடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, 5D = 22/7 × 63. இப்போ பாருங்க, இது வந்து மல்டிப்ளை சிம்பிளி பண்ணும்போது 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க, 22 × 9 பண்ணும்போது இங்கே 63 இருக்கு. சரிங்களா? பட் இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு, இங்கே 6 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பாருங்க, 63 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு, 6, நெக்ஸ்ட் 2 6 are 12. அப்போ 126 இருக்கு. சரிங்களா? பாருங்க, 22/7 × 126. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணணும். இது சிம்பிளை பண்ண 1 டைம்ஸ் வரும். 1 to 6 சிம்பிளை பண்ணால் 1 வந்து 1 டைம்ஸ், நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 5 இருக்குமா, இங்கே 6 இருக்கும். அப்போ என்ன இருக்குது, 7 8s are 56. அப்போது இங்கே என்ன இருக்குது, 18 டைம்ஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், இது 18. அப்போது நெக்ஸ்ட்டு 22 × 18. இப்போது 22 18ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக 150ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் அதுதான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 22 18 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 22 × 18, 8 2s are 16, ரிமைனிங் 1, 8 2s are 16, 17. நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் பண்ணும்போது 2 2 வரும். அப்போது 6 9 3, அப்போ 396 இருக்குது. 396 × 150 பண்ணணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 396 × 150. இந்த 0 வந்து விட்டுடலாம். சரிங்களா? ஃபைனல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 0 விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 5 6 are 30, ரிமைனிங் வந்து 3, 5 9s are 45, 48, ரிமைனிங் 4, 5 3s are 15, நெக்ஸ்ட் 19 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 1ஆல் மல்டிப்ளை சேம் வேல்யூஸ் வரும், 3 9 6. இப்போ பாருங்க, 0 இது ஆட் பண்ணும்போது 10 14, ரிமைனிங் 1 9 18 19, ரிமைனிங் 1, இது 4 கிடைக்குதா. அந்த ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அங்கே ஒரு இது வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. 8 இங்கே பாருங்கள், 0, இது 10 14, ரிமைனிங் 1, 9 18 19க்கு 1, இது 1 பண்ணும்போது இப்போ 1 2 இது 5 வரும். சரிங்களா? அப்போ பாருங்கள், என்னோட ஆன்சர் என்ன இருக்குது, 59400 இருக்குது. அப்போ பாருங்கள், என்னோட ஆன்சர் என்ன இருக்குது, 59400. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 9th கொஸ்டின் இருக்குது. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 82 π எனில் அதன் R என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்ஸு.
சுற்றளவு வந்து 5D நமக்கு தெரியும், ஈக்குவல் டு 82 5. இப்போ பாருங்க நம்ம 5 கேன்சல் ஆச்சுன்னா டயமீட்டர் ஈக்குவல் டு என்ன இருக்கு, 82 இருக்கு. இப்போ ரேடியஸ்னா என்ன, டயமீட்டர் ஆஃப் த ரேடியஸ். அப்போ இதனுடைய ஆஃப் வந்து 41. அப்போ 41 தான் வேல்யூஸ். ஆர் மதிப்பும் கேட்டுக்கலாம். ஆர்னா ஆரம். அப்போ பாருங்க இதுதான் ஆன்சர், 41 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க 10th கொஸ்டின். ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் அதன் விட்டத்தை போல் 3 மடங்கு, நெக்ஸ்ட் அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம், அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட குறைவு, அதன் ஆரத்தை போல் 3 மடங்கு அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இதுல எது வந்து பெஸ்ட், எது ரைட் ஆன்சர்னா ஒரு வட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம் தான், இதுதான் கரெக்டான ஆன்சர், பி தான் ஆன்சர். இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, விட்டத்தை போல 3 மடங்கு தான் கேட்டிருக்காங்க சுற்றளவு. இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் விட்டம் வந்து என்ன இருக்கு, ஒரு டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன், r = 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, r வந்து 2 எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணணும், இதோட சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, சுற்றளவு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாருங்க 5D. இப்போ 5 ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, 3.14 வேல்யூஸ் சால்வ் பண்ணிட்டு, இல்லைனா இது வந்து கேன்சல் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். 5D ஈக்குவல் டு 22/7. நம்ம டயாமீட்டர் வந்து 14 எடுத்துக்கிறேன். அப்போ இது 2 கேன்சல் ஆச்சு, 2 இருக்கு. இப்போ 44 இருக்கு. இப்போ பாருங்க இது வந்து சுற்றளவு. இப்போ அவங்க என்ன கேட்டுக்காங்க, அதை விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். சரிங்களா, இப்போ இந்த விட்டம் நம்மளுக்கு என்ன இருக்கு, விட்டம் 14 இருக்கு. சரிங்களா, 14 × 3 பண்ண இருக்கு பாருங்க. 4 3s are 12, ரிமைனிங் 1 4, 3 1s are 3. அப்போ இங்க 1 4 இருக்கு. அப்போ விட்டத்தை விட அதிகமாக தான் இருக்கு. அப்போ பாருங்க அதை விட்டத்தை 3 மடங்கு விட அதிகம். சரிங்களா, புரிஞ்சுதா, இது விட்டத்தோட வேல்யூஸ், இது சுற்றளவு வேல்யூஸ். சரிங்களா, அப்போ விட்டத்தை விட சுற்றளவு தான் அதிகமாக இருக்கு. அப்போ இதுதான் 10வதுக்கு அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். அடுத்து 11 கொஸ்டின் பாருங்க. 63 மீட்டர் ஆரமுள்ள கிரிக்கெட் மைதானத்தின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ பாருங்க பரப்பளவு நமக்கு ஃபார்முலா தெரியும், 5r². சரிங்களா, அப்போ 5r² வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்க 5r², என்னுடைய வேல்யூஸ்னா 22/7. 63 ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 63 × 63. இப்போ இது பண்ணும்போது 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க 22 × 9 × 63. இதெல்லாம் மல்டிபிளை பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்க 22 × 9 பண்ணும்போது என்ன இருக்கு, 9 2s are 18, ரிமைனிங் 1 9 2s are 18, நெக்ஸ்ட் 19 கிடைக்கும். நெக்ஸ்ட் 63 பண்ணணும். அப்போ பாருங்க 6 8s are 8 3s are 24, 4 ரிமைனிங் 2, 3 9s are 27, 29 வரும், ரிமைனிங் 2, 3 1s are 3, அப்போ 5. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே 6 பண்ணும்போது 6 8s are 48, 8 ரிமைனிங் 4, 6 9s are 6 54க்கு இங்கே என்ன இருக்கு, 4 இருக்கா. அப்போ 58 மீது 5, 6 1 6, இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 11 இருக்கும். இது வேணால் செக் பண்ணிக்கோங்க அகெயின். 3 8 24 மீ 2, 3 9 27 29 9 மீ 2, 3 3 5. நெக்ஸ்ட் பாருங்க 6 8 48 8 மீ 4, 6 9 54 58 8 மீது 5, 6 1 6, அப்போ 11 ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க 4. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது, 10 17 ரிமைனிங் 1, இது 14 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 1 இருக்கு. அப்போ 2. அப்போ 1 2 4 7 4 தான் இருக்கு. அப்போ அந்த கிரிக்கெட் மைதானத்தினுடைய பரப்பளவு வந்து 12474 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ பாருங்க இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் ஆரம் மற்றும் விட்டம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பிஃபோர் ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் அங்கே டைமென்ஷன் வேற, இங்கே ஒரு டைமென்ஷன் வேறனால நம்ம பட் இருந்தாலும் இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலு. இது வந்து ஃபர்ஸ்ட் சம்ன்றதால ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால பேசிக்காக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க என்ன சொல்லிடுறாங்க, அதனுடைய பரப்பளவு என்ன இருக்கு, 2464 இருக்கு. அப்போ பாருங்க 5r² = 2464. இப்போ பாருங்க நம்ம ஆர் வேல்யூ சால்வ் பண்ணோம். r² = 2464. 5ஓட வேல்யூஸ் வந்து 22/7 ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 7/22. இப்போ பாருங்க இது சிம்பிளி பண்ண இருக்கு. இது வந்து 1 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் 2 இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1 2. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, 4 கிடைக்கும். அப்போ இது 2 இருக்கு. அப்போ அதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு, நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. 2464. சரிங்களா,
22 டிவைட் பண்ணுவோம். இது வந்து 1 டைம்ஸ் இருக்குமா, நெக்ஸ்ட் 22 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு இது 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2 டைம்ஸ் வரும். அப்போ பாருங்கள், r² இன்ட்டு ஈக்குவல் டு 112 இன்ட்டு என்ன இருக்குது, 7 இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணும்போது 7 2s are 14, ரிமைனிங் 1, 7 1s are 7, 8, நெக்ஸ்ட்டு 7 1s are 7. இப்போ பாருங்கள், r² இஸ் ஈக்குவல் டு 784 இருக்குது. 784 உடைய பர்பட் ஸ்கொயர் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். 28 ஸ்கொயருடைய வேல்யூஸ் தான் 784. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இது ஆன்சர். அப்போ பாருங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா RM = 28 கிடச்சிருக்கு. சரிங்களா. அப்போ பாருங்கள், நம்ம RM இடத்துல என்ன இருக்குது, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் RM தான். அப்போ RM இடத்துல என்ன இருக்குது, 28 சென்டிமீட்டர் தான் இருக்குது. நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு, அதுதான் கிடச்சிருக்கு. அப்போ பாருங்கள், இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே 28 இருக்குது, இங்கேயும் 28 இருக்குது. பட் என்ன இருக்குது, நம்மளுக்கு RM தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ RM வந்து ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, அதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13 கொஸ்டின். 154 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார். அதனை செப்பனிட சதுர மீட்டருக்கு ரூபாய் 25% ஆகும் செலவு அதுன்னு கேட்குறேன். அதாவது அந்த சுற்றளவு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 154 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அது செம்மைப்படுத்தும் போது வந்து சதுர மீட்டருக்கு வந்து 25 ரூபாய் செலவாகுதுன்னா அப்போ அதோட டோட்டல் ருபீஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ பாருங்கள், சுற்றளவு ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். 25R டயமீட்டர் ஈக்குவல் டு வந்தால் 5 எடுத்துக்கலாம். பட் இங்கே வரும்போது 25R எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதனுடைய வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 154 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதனுடைய ஆரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஆரம் கண்டுபிடிச்சா தான் நெக்ஸ்ட்டு அதனுடைய வேல்யூ வந்து சால்வ் பண்ணிவிட்டு வட்டத்தின் பரப்பளவு சால்வ் பண்ணிவிட்டு அதனுடைய சதுர மீட்டருக்கு நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணணும், ஆரம் சால்வ் பண்ணணும். அப்போ ஆரத்துக்கு என்ன பாருங்கள், 154 இன்ட்டு இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது 7/22 7 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது 7/22 வரும். இங்கே என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1/2 வரும். இப்போ பாருங்கள், இது சிம்பிளி பண்ணால் இது 4 கிடைக்கும். இது மல்டிப்ளை பண்ணால் இன்ட்டு 154. இது செக் பண்ண என்ன இருக்குது, 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள். இல்லை 4 செக் பண்ணால் என்ன இருக்கும் பார்த்தோம் செய்யுங்க. ஜஸ்ட் நம்ம அப்படியே சிம்பிளை பண்ணலாம். இது வந்து 11 டைம்ஸ் இருக்குமா. நெக்ஸ்ட் இது பாருங்கள், 7. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 7 7 கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது இது வந்து 1 டைம்ஸ், இது 7 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது சால்வ் பண்ணும்போது 1, இது 3.5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3.5 × 7 கிடைக்குது. 3.5 × 7. இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது, 7 5s are 35, ரிமைனிங் 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 3s are 21, அப்போ 24 இருக்குது. அப்போது இங்கே ஒரு டெசிமல் வந்து இங்கே இருக்குது டெசிமல். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 24.5 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அதனுடைய ஏரியா சால்வ் பண்ணணும். சரிங்களா. அந்த சர்க்கிளுடைய ஏரியா சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கான ருப்பீஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 25. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. அப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து சால்வ் பண்ணணும். அதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, 5R². இப்போ பாருங்கள், இதனுடைய வேல்யூஸ் என்ன, 22/7. நெக்ஸ்ட்டு 24.5, அகெயின் 24.5. இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ணும்போது வந்து இது வந்து 3 வந்து 1 டைம்ஸ் இருக்குமா. அப்போது 7 3s are 21. அப்போ ரிமைனிங் 1, ரிமைனிங் 3 இருக்கும். அப்போ இங்கே 5 இருக்குமா. இது வந்து 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3.5 தான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பார் சிம்பிளி பண்ணால் இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 22 × 3.5 × 24.5 மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ பாருங்கள், இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 118, அதாவது 188.6.5 மீட்டர்னு வருது. சரிங்களா. மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்லாம் சென்டிமீட்டர் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட நம்ம என்ன பண்ணணும், 25 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க பர் மீட்டருக்கு. சரிங்களா. அப்போ 25 மல்டிப்ளை பண்ணணும். 188.6 × 5 × 25. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 5 ரிமைனிங் 2, 5 6s are 30, அப்போ என்ன 32, ரிமைனிங் 3, 5 8s are 40, 43, ரிமைனிங் 4, 5 8s are 40, அப்போ 44, ரிமைனிங் 4, 5 1s are 5, அப்போ 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 பண்ணும்போது 2 5s are 10, ரிமைனிங் 1, 2 6s are 12, ரிமைனிங் 1, 2 8s are நெக்ஸ்ட் 2 8s are 16, அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 17. நெக்ஸ்ட் 1 2 8s are 16, இங்கே 1 இருக்குது, 17, ரிமைனிங் 1, 2 1s are 2, அப்போ இங்கே 3 இருக்குது.
அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 5 2 5 இங்கே என்ன இருக்குது 11 கிடைக்குமா 11. நெக்ஸ்ட்டு 17 ரிமைனிங் 1. அப்போது 4 இது என்ன செக் பண்ணி பாருங்கள் அகெயின் கரெக்டாக இருக்கான்னு. 5 5 ஆர் 25 5 ரிமைனிங் 2. 5 30 32 2 மீதி 3. 8 40 43 3 மீதி 4. 8 40 43 3. இங்கே பாருங்கள் இது ராங் பண்ணியிருக்கேங்க இந்த இடத்துல. அது அகெயின் வந்து தனியாக நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 8 8 6 5 × 25 பாருங்கள். 5 25 5 மீதி 2. 5 30 32 2 மீதி 3. 8 40 43 3 மீதி 4. 8 40 44 4 மீதி 1. அப்போ பாருங்கள் இங்கே செக் பண்ணிங்க 8 40 அப்போ 44 4 மீதி இங்கே 4 வரும் சரிங்களா. I1 சார் I அப்போ 9 இருக்குது. அப்போ பாருங்க நம்மளுக்கு இது சேமாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் இது பண்ணும்போது 2 5 சார் 10 ரிமைனிங் 1. 2 6 சார் 12 ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ இங்கே 13 வரும். 2 5 10 0 மீது 1. 2 6 12 இங்கே 1 13 ரிமைனிங் 1. 2 8 16 6 இங்கே 1 இருக்குது 17 ரிமைனிங் 1. 2 8 16 17 இங்கே என்ன இருக்குது ரிமைனிங் 1. 2 1 2 3. அப்போ பாருங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது 5 இங்கே 2 நெக்ஸ்ட் இங்கே 6 நெக்ஸ்ட் இது பண்ணும்போது 11 இங்கே 1 பண்ணும்போது 10 இங்கே என்ன இருக்குது 6 10 இங்கே 7 இருக்குது. அப்போ 17 இங்கே 1 இருக்குது. அப்போ 4 7 1 6 2 தான் இருக்குது சரிங்களா. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு டெசிமல் இருக்குது சரிங்களா. அந்த டெசிமல் 2 இங்கே பாருங்கள் 188 இருக்குது. அப்போ இங்கே ஒரு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண எனக்கு 47162.5 எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர் 47162.5. அப்போ என்ன இங்கே இருக்குது பாருங்கள் 47162.5. அப்போ இதுதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 14 கொஸ்டின் இருக்குது. படத்தின் பரப்பளவை கண்டுபிடி. இதே மாதிரி பிஃபோர் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம். அது சுற்றளவு இது பரப்பளவு சரிங்களா. எங்கே ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது சுற்றளவு இது பரப்பளவு. இப்போ பாருங்கள் இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதனுடைய லென்த் என்ன இருக்குது 16 இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய லென்த் என்ன இருக்குது 8 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளுடைய வேல்யூஸ் நான் என்னென்னு செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நீளம் அகலம் வரும்போது 16 × 8 பண்ணும்போது 8 6 48 8 மீதி 4 8 1 8. அப்போ இது கூட்டினா 12 வரும். அப்போ 128 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்குது இது ஒரு செமி சர்க்கிள் இது ஒரு அரை வட்டம் இது ஒரு அரை வட்டமாக இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி வரும்போது வந்து நம்ம என்ன சால்வ் பண்ணணும் இதனுடைய சர்க்கிளோடைய வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு செமி சர்க்கிள் எடுத்து சால்வ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் சிங்கிளாக வச்சு சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் இது ஒரு அரை வட்டம் இது ஒரு அரை வட்டம். அப்போ இது ஒரு முழு வட்டம் எடுத்துக்கணும் என்ன இருக்குது ஆல்ரெடி வட்டத்தின் பரப்பளவு வந்து πr² சரிங்களா. அப்போ பாருங்கள் πr² வந்து யூஸ் பண்ணும்போது πr² வந்து யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள் 22/7. ரேடியஸ் வேல்யூஸ் என்ன இருக்குது இது ரேடியஸ் வரும்போது இது வந்து ஃபுல்லாக 8 இருக்குது. அப்போ 4 தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ 4 × 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது இது மாதிரி சால்வ் பண்ணும்போது இங்கே டெசிமல் வரும் சரிங்களா. அதனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. பாருங்கள் இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம 5ஓட வேல்யூஸ் வந்து 22/7 போடும்போது கொஞ்சம் டெசிமல் வருது. அதனால நம்ம 5ஓட வேல்யூஸ் டேரெக்டாக நமக்கு தெரியல அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் 5r²க்கு 5ஓட வேல்யூஸ் 3.14. நெக்ஸ்ட்டு அந்த ரேடியஸ் வந்து என்ன இருக்குது ஆரம் 4 × 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3.14 × 4 4 16. அப்போ பாருங்கள் 3.14 இங்கே 16 பண்ணும்போது என்ன இருக்குது பாருங்கள் 3.14 × 60 6 × 4 24 ரிமைனிங் 2 6 1 6 அப்போ 8 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் 6 3 18. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணிக்கோங்க 6 4 24 4 ரிமைனிங் 2 6 1 6 8 நெக்ஸ்ட்டு 6 3 18. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 ஆல் பண்ணும்போது சேம் தான் இருக்கும் 3.14ன்னு. இப்போ பாருங்கள் 4 நெக்ஸ்ட்டு இது ஆட் பண்ணும்போது 12 நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது 10 நெக்ஸ்ட் இது 1 அப்படியே இருக்குது இது 5. அப்போ 50.24 இங்கே 2 டெசிமல் இருக்குது இங்கே 2 பாயிண்ட். அப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதனோட வேல்யூஸ் என்ன இருக்குது 128 இருக்குது 0.00. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 50.24. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 178.24. இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்குது
128 ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த செமி சர்க்கிளும் நான் ஃபுல் சர்க்கிள் எடுத்து சால்வ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன இருக்குது 50.24 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 178.24. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ வட்டத்தின் பரப்பளவு தான் பெருசு சரிங்களா. நெக்ஸ்ட் அதனுடைய அரை வட்டத்தின் பரப்பளவு வந்து சின்னதாக இருக்கும். அப்போ இதுதான் சரிங்களா. அப்போ இதுதான் இது டைரக்ட் கொஸ்டின் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 16 கொஸ்டின். கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள பகுதியில் புல்லை மேய முடியும் எனில் அந்த கயிற்றின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பிஃபோரே சால்வ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த வேர்ட்ஸ் தான் வேறு சரிங்களா. அங்கே வந்து யூஸ் பண்ண சென்டென்ஸ் வேறு, இங்கே யூஸ் பண்ண சென்டென்ஸ் வேறு. அதுக்கு பாருங்க நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். 1 2 இங்கே பாருங்கள் 2 4 6 4 தான் இருக்குது, இங்கேயும் 2 4 6 4 தான் இருக்குது சரிங்களா. அப்போது இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க நீளம் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே ரேடியஸ் என்ன இருக்குது 28 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன இருக்கும் 28 மீட்டர் இருக்குது சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ பாருங்க கயிற்றால் கட்டப்பட்ட அதுக்கு வந்து இதுக்கு 28 மீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 17 கொஸ்டின். 4.9 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கயிற்றினால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஆடு வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் கட்டியிருக்காங்க. இதனுடைய கயிற்றோட நீளம் என்னருக்கு 4.9 கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க நம்ம இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க ஃபார்முலா அது 5r ஸ்கொயர். இப்போ எல்லாம் சேம் தான், ஒன்றா 5r ஸ்கொயர் தான் அப்ளை பண்ணியிருக்கோம், 2 5r வேல்யூஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. என்னடா இவர் வந்ததுலேயே ஒரே சேம் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனால இவங்க வந்து இருக்கும் சரிங்களா. போக போக சம்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 5ஓட வேல்யூஸ் என்ன இருக்குது 22/7. இதோட ரேடியஸ் வேல்யூஸ் வந்து 4.9. இப்போ பாருங்கள் இன்ட்டு அகைன் 4.9 ஏன்னா ஆர் ஸ்கொயர் இருக்குதுனால இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் இது சிம்பிளி பண்ணும்போது 0.7 வரும். அப்போ பாருங்கள் 22 × 0.7 × 4.9 இது மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். இது என்ன இருக்குது 7 2 சார் 14 ரிமைனிங் 1 7 2 சார் 14 இங்கே 15. அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் 0 0 நெக்ஸ்ட் பாருங்கள் 154 இங்கே பாருங்கள் 1 டெசிமல். அப்போ 50.4 இருக்குது. அகைன் 4.9 மல்டிப்ளை பண்ணணும். 15.4 × 4.9 இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு பாருங்கள் 4 9s are 36 ரிமைனிங் 3 4 9 × 5 வந்து 45. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது 8. அப்போ நெக்ஸ்ட்டு 9 1s are 9 அப்போது 13. நெக்ஸ்ட்டு 4 4s are 16 ரிமைனிங் 1 4 5s are 20 ரிமைனிங் 1 4 5s are 20 ரிமைனிங் 2. நெக்ஸ்ட்டு 4 1s are 4 அப்போ இங்கே இருக்குது 6 2 இருக்குது அப்போ 6 வரும். அப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்குது இது வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம பண்ணது என்ன ராங்காக இருக்கா அப்படின்னு. இது ஃபஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிட்டோம். 4 4s are 16 ரிமைனிங் 1 4 5s are 20 அவங்க 1 இருக்குது அப்போ 21 வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 2 இருக்கும் 4 1s are 4 இங்கே 2 இருக்கலாம் அப்போ 6 ஆகும். பாருங்கள் இது ஆட் பண்ணும்போது 6. நெக்ஸ்ட் இது 14 ரிமைனிங் 1 5. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே 7 இருக்கும் சரிங்களா. அப்போ பாருங்கள் 7 5 4 6 தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு டெசிமல் இங்கே ஒரு டெசிமல் இருக்குது. அப்போ 2 டெசிமல். அப்போ இங்கே 2 டெசிமல் பண்ணும்போது 75.46 தான் ஆன்சர். அப்போ பாருங்கள் இங்கே இருக்குது 75.46. அப்போ இதுதான் ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் ஆரம் என்ன இருக்குது 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அரைக்கோளத்தின் ஆரம் பாருங்கள் கோளத்தின் ஆரம் வந்து அதாவது அரைக்கோளம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2/3 5r³ சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள் ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க 21 கொடுத்துருக்காங்க. அப்போது 2/3 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 21. அப்போ 21/3 டைம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 3 7s are 21. அப்போ இந்த ஃபுல்லாக 21 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் 2 இருக்கா 2 × 22 வந்து 44 இன்ட்டு 21 ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து 441 சரிங்களா. இப்போ பாருங்கள் 441 × 44 பண்ணும்போது நான் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் 4 1s are 4 4 4s are 16 ரிமைனிங் 1 4 4s are 16 அப்போ 1 இருக்குது 1764 அகைன் 1764. நெக்ஸ்ட் பாருங்கள் 4 நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது 10 ரிமைனிங் 1 7 14 ரிமைனிங் 1 என்ன இருக்குது 9 அப்போ 19 அப்போ 19404 தான் இருக்குது. அப்போ பாருங்கள் இதுதான் ஆன்சர் சி ஆன்சர் 19404. நெக்ஸ்ட் பாருங்கள் 19 கொஸ்டின் என்ன இருக்குது உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவு கேட்டுக்கிறாங்க. உருளையின் கன அளவு பாருங்கள் πr² h இங்கே பாருங்கள்
அடிப்பரப்புனவே இங்கே என்ன பாருங்க, அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அடிப்பரப்புனா பையார் ஸ்கொயரோட வேல்யூஸ் தான் அடிப்பரப்பு. அப்போ அடிப்பரப்புக்கு ஈக்குவலாக நம்ம டைரக்டாக கொடுத்துருக்காங்க 250 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 2. அப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மடிவில் பண்ணும்போது 250 × 2 பண்ணும்போது 500 தான் கிடைக்கும். அப்போ பாருங்க இதனுடைய வேல்யூஸ் வந்து 500 கனமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு திண்ம கோளத்தின் ஆரம் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து கோளம், இது வந்து அரைக்கோளம். சரிங்களா, அதனால கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது, நல்லா பாருங்க. சரிங்களா, இப்போ பாருங்க சால்வ் பண்ண என்ன இருக்கு, திண்ம கோளம் அரைக்கோளம் வரும்போது இங்கே கோளம் வரும்போது 4/3 5r3. சரிங்களா, ஆரம் வந்து என்ன இருக்கு 6 கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க 4/3 22/7 × 6 × 6. சரிங்களா, இது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். சரிங்களா, இது வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக என்ன வருது, இங்கே பாருங்கள் ஆன்சரில் 5ஓட வேல்யூஸ் வந்து மதிப்பு கொடுக்கல. சரிங்களா, அதோட 5ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படியே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பாருங்கள் இது 5 வேல்யூஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டா இங்கே 4 இருக்குது, 6 6 are 36, 36 × 2 72, 72 × 4 4 2s are 8, 4 7s are 28. அப்போ 2885 தான். அப்போ 2885, இந்த 5 வந்து பிஃபோர் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி கொஸ்டின்லேயே. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஃபைனலாக 2885. அப்போ பாருங்க எங்கே இருக்குது, இதுதான் இருக்குது 2885, இல்லை 5228. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவல் தான். சரிங்களா, போக போக வந்து சம்ஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்கும். நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவலில் இருக்குது, நீங்கள் ஹையராக போடுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் நான் சம் சால்வ் பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.